ரீசெண்டாக சர்தார் 2 படத்தோட ஷூட்டிங்கை அஃபிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபைட் சீனை தான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஷூட்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டண்ட் மேன் இறந்து போயிருக்காரு. இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்குன்னா, ஜூலை 16 அன்னைக்கு ஃபிலிம் சிட்டி, அதாவது சாலிகிராமத்தில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டண்ட் சீனை வந்து ரிஹர்ஸ் பண்ணும்போது ஏழுமலை அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 20 feet ஹைட்லேருந்து கீழே விழுந்து நெஞ்சில் பார்த்தீங்கன்னா சிவியராக அடிபட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வயிற்றுல கூட பயங்கரமாக அடிபட்டிருக்கு. ஸோ ஏழுமலை பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் ரிஹர்ஸ் பண்ணும்போது 20 feet ஹைட்ல இருந்தாரு. அந்த ஹைட்ல இருந்து ஒரு ஸ்டண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் வந்து அங்க ஏதோ அந்த கயிறுல லூஸ் கனெக்ஷன் ஆகி கீழே விழுந்து இருக்காரு. அண்ட் அவர் விழுந்த உடனே பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிருக்காங்க ஏழுமலைய. அண்ட் டாக்டர்ஸ் வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்திருக்காங்க. சில நேரம் பாத்தீங்கன்னா இன்டென்சிவ் கேர்ல இருந்தாரு, அதாவது ஐசியூல இருந்தாரு. பட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஏழுமலைக்கு லங்ஸ்ல இருந்து நிறைய பிளட் வந்து ப்ளீட் ஆயிட்டு இருந்தது. ஸோ டாக்டர்ஸ்னால அவரை காப்பாற்ற முடியல. விருங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்காங்க போல இருக்கு. எப்படி வந்து ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம அவங்களால ஸ்டண்ட் சீனை ரிஹர்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இவரோட ஃபியூனரலுக்கு கார்த்திக் வந்து போயிருக்காரு. அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமா வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுது இருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப எமோஷனல் ஆயிட்டார் அவரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூர்யா கூட போய் பார்த்துருக்கதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க இதை எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.